ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம டைம் அண்ட் ஒர்க் வந்து கண்டினியூவேஷன் பார்க்க போகிறோம். ஏற்கனவே டைம் அண்ட் ஒர்க் வந்து என்ன ஃபஸ்ட்டு பார்ட் வந்து என்னென்னா நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து என்ன டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து பார்க்காதவங்க வந்து என்னென்னா அதை பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த அடுத்த சம் வந்து புரியும். அடுத்தது ஏ என்பவர் இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ என்பவர் ஒரு வேலையை வந்து 20 நாளில் செய்கிறார் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பி அப்படின்றவர் அந்த வேலையை எவ்வளோ நாளில் செய்கிறார்? 30 நாளில் செய்கிறார். டி எப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து என்னென்னா என்ன சொல்கிறாங்கன்னு புரியும். 20 நாளில் செய்கிறாரு, இவர் வந்து 30 நாளில் செய்கிறார். 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 சம்பளம் கிடைக்குது. அந்த சம்பளத்தை எப்படி பிரிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி சம்பளம் பிரிக்கிறது சம் வந்தால் அதில் வந்து என்னென்னா நாள் கணக்கில் வந்து வேலை செஞ்ச நாள் கணக்கு மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஏக்கும் பிக்கும் நம்ம சம்பளத்தை பிரிக்க போகிறோம். ஓகேவா? ஏக்கும் பிக்கும் சம்பளத்தை பிரிக்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா 1/20 = 1/30 அப்படின்னு போடணும். ஏன் இங்கே தலைகீழ் எடுக்கணும்? அப்படியே எடுத்து போடலாமே அப்படின்னா அப்படியே எடுத்தால் சம் வந்து ஆன்சர் வந்து தப்பாக வரும். ஏன்னா எப்போதுமே யாருக்கு வந்து சம்பளம் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக வேலையை முடித்தவங்களுக்கு தான் சம்பளம் அதிகமாக கிடைக்கணும், லேட்டாக முடித்தவங்கள விட. அப்போ ஏக்கு தான் என்ன நம்மளுக்கு இது ஆப்வியஸாக தெரிஞ்சிடும்ல, ஏக்கு தான் அதிகமாக சம்பளம் கிடைக்கணும். ஏன்னா ஏ தான் சீக்கிரமாக வேலையை முடிக்கிறார், அதனால் அவருக்கு தான் அதிகமாக சம்பளம் கிடைக்கணும். பிக்கு வந்து கம்மியாக தான் சம்பளம் கிடைக்கணும். நீங்கள் வந்து என்னென்னா நார்மலாக வந்து என்னென்னா இதை அதே மெத்தடில் வச்சு போட்டோம் அப்படின்னா இப்போ 20% இவருக்கு சம்பளம் கிடைக்கணும், 30% இவருக்கு சம்பளம் கிடைக்கணும் அப்படின்னு வச்சு நம்ம 600 பிரித்து போட்டோம் அப்படின்னா நமக்கு தப்பாக வரும். ஏன்னா ஏ வந்து கம்மியான நேரத்தில் வேலையை முடித்த ஏக்கு வந்து சம்பளம் கம்மியாக இருக்கும், பிக்கு வந்து என்னென்னா அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து தப்பு, சரியா? அதனால் இந்த மெத்தட் வந்து எப்போதுமே யூஸே பண்ணிடாதீங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். 1/20 = 1/30 அப்படின்னு வச்சாச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். 1/20 1/30 வச்சாச்சா ஈக்குவல்ட்டு என்னென்னா அப்படியே இதை குறுக்கு பெருக்கல் பண்ணிவிடுங்க. கிராஸாக 30:20 அப்படின்னு வந்துடுமா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? இப்போ விகிதத்தில் வந்து இது மாதிரி இருந்தால் கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தால் கேன்சல் பண்ணலாமா? அப்போனா = 3:2 அப்படின்னு வருமா? அவங்க சம்பளத்தை எப்படி பிரிச்சுப்பாங்க அப்படின்னா 3:2 அப்படின்ற விகிதத்தில் பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ வந்து 3:2 அப்படின்னு போட்டால் 600 எப்படி பிரிக்கலான்னு பார்ப்போம். 600 எப்படி பிரிக்கணும்? 3:2 அப்படின்னு பிரிக்கணும். எப்படி பிரிக்கலாம்? முதல்ல 3:2 ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வரும். மொத்தமான பங்கு 5 இருக்குது. ஏவோட பங்கு 3, பியோட பங்கு 2. அப்போ ஏ = என்ன வரும்னா 3 / மொத்தமான பங்கு எவ்வளோ? 3 + 2 5 × 600. பிக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/5 × 600 அப்படின்னு வரும். இப்போ கேன்சல் பண்ணி போடுங்க. 5 600 கேன்சல் பண்ணலாமா? 5 1 5 5 1 5 திரும்ப 1 வரும், 2 0 வரும். திரும்ப இங்கே பண்ணால் 120 வரும். ஓகேவா? 3 × 120 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360. 2 × 120 எவ்வளோ அப்படின்னா 240. அப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டுக்கு என்னது? ஏக்கு என்னென்னா 360, பிக்கு என்னென்னா 240 அப்படின்னு அவங்களுடைய வேலைக்கான காசை அவங்க பிரிச்சுப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இது புரிஞ்சுதா? எப்போதுமே வந்து காசு பிரிக்கும்போது நாள்களோட அடிப்படையை வச்சு பார்க்கக்கூடாது. நம்ம என்னென்ன நாள்கள்லாம் கொடுத்துருந்தாங்க, டேஸ் தான் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? ரெசிப்ரோக்கல் எடுத்து தான் போடணும். கண்டிப்பாக வந்து அப்படியே வச்சு போடக்கூடாது. இப்போ அப்படியே வச்சு போட்டிங்கன்னா தப்பான ஆன்சர் வரும். இங்கே பாருங்கள், ஆப்ஷன் ஏ வந்து வந்துடும் உங்களுக்கு ஆன்சர். கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த தப்பை வந்து பண்ணிடாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். இதே மாதிரியே இன்னொரு ப்ராப்ளம் வந்து போடுறேன். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் வந்து ஃபெமிலியாரிட்டி வரும் அப்படின்றதுக்காக. ஏ வந்து எக்ஸ் வந்து ஒரு வேலையை 18 நாளில் முடிக்கிறார். ஒய் வந்து ஒரு வேலையை 24 நாளில் முடிக்கிறார். இப்போ 2 பேருக்கும் விகிதம் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு x/y = 1/18 1/24 அப்படின்னு எடுத்துட்டோம். ஏன் இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா 42,000 இது மாதிரி சம்பளத்தை பிரிச்சுக்கிற சமயம் எப்படி நம்ம எடுக்கணும்? தலைகீழாக மட்டும் தான் எடுக்கணும். இப்போ நம்ம அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணால் என்ன வரும்? 24:18 அப்படின்னு வருமா? இப்போ கேன்சல் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா ரெண்டுமே 6ஆம் வாய்ப்பாடில் வரும். ஸோ 6 4 24, 6 3 என்னது 18 அப்படின்னு வரும். அப்போனா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:3 அப்படின்ற விகிதத்தில் பிரிச்சுக்கிட்டாங்க 2 பேரும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போனா ஏ என்ன அப்படின்னு எக்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா எக்ஸோட பங்கு என்ன? 4 4 மொத்தமான பங்கு என்ன? 4 + 3 = என்ன? 7 × 42,000. இதுவே ஒய்யோட பங்கு என்ன? ஒய்யோட பங்கு 3
பை 7 இன்ட்டு 42,000. ஓகேவா? இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ கேன்சல் பண்ண முடிஞ்சதை பண்ணலாம். 7 42 அடிக்கலாமா அப்படின்னா அடிக்க முடியும். 7 7 6 42 மிச்சம் 0 போடுறோம். திரும்ப 7 7 6 42 மிச்சம் 3 0 போடுறோம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது அப்படின்னா 4 இன்ட்டு 6000 எவ்வளோ அப்படின்னா 24,000 வரும். ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 3 இன்ட்டு 6000 ஈக்குவல் டு 18,000 வரும். ஓகேவா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒய்க்கு கிடைச்சிருக்க தொகை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒய்க்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 18,000. ஸோ 18,000 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? நீங்கள் இதுலேயும் வந்து என்னென்னா நாள் கணக்கை வந்து டிவைட் பண்ணாமல் அப்படியே வச்சு போட்டிங்க. 1824 வந்து என்னென்னா தலைகீழாக மாற்றாமல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தப்பாக 24,000 அப்படின்னு ஆன்சர் வரும். ஆப்ஷனில் 24,000 இருக்குது. ஸோ நீங்கள் தப்பு பண்ணிடுவீங்க. ஓகேவா? அதனால் மாறி தலைகீழாக மாற்றி தான் போடணும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க நாள் கணக்கில் கொடுத்தாங்கன்னா. இப்போ இதே மாடலில் வந்து ஒரு சம் வந்து ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், அதை போட்டு பாருங்கள். இது பாருங்கள், ஏ வந்து ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறாரு, பி வந்து 15 நாளில் முடிக்கிறார். மொத்தமாக எவ்வளோ காசுனா 1500 வருது. அப்படின்னா எப்படி பிரிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை வந்து என்னென்னா ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சரை வந்து என்னென்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த பார்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.